ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய சாதத்தில் நம்ம ஒரு வடகம் செய்ய போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பழைய சாதம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி பழைய சாதத்தில் செய்கிற வடகமும் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு அரைச்சி நம்ம கூழ் வத்தல் செய்கிறத விட இந்த மாதிரி பழைய சோறில் செய்கிற வத்தல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பழைய சோறுக்கு நான் ஒரு நாள் அரிசி பொங்குறப்பவே நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கூடுதலாக சேர்த்து பொங்கி எடுத்தாச்சு. அது போக மீதி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சிடணும். அரிசி சூடாக இருக்கப்போவே பழைய சோறு ரெடி பண்ண முடியாது. காலையில் பொங்குனீங்க அப்படின்னா சாயங்காலம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த மறுநாள் காலையில் உங்களுக்கு பழைய சோறு ரெடி ஆகிடும். இப்போ பழைய சாதத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த தண்ணி சேர்க்கலை. அந்த தண்ணி சேர்க்காமல் அந்த தண்ணியை தூர வடிச்சிட்டு புதுசாக தான் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். அந்த தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கூடுதலாக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா புளிப்பாக இருக்கும். இதில் 2 வத்தல், 2 மிளகாய் சேர்த்துருக்கேன், 2 பூண்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப வேறு எதுவுமே சேர்க்கலை. மிளகாய்க்கு பதிலாக, அதாவது வத்தலுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாயை விட வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வத்தல் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமும் சேர்த்துடக்கூடாது, அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். எதனால் நான் வத்தல் சேர்த்துருக்கேன் அப்படின்னா பழைய சோறு கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மிளகாயை விட வத்தல் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வத்தல் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் 1க்கு 2 வாட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் மிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்சது அது போக எக்ஸஸாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால திரும்ப இன்னொரு வாட்டி நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப கூடுதலாக சேர்த்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மாவு கிடச்சிருக்கு. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஓமம் சேர்த்துக்கோங்க. இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். எந்த கூழ் காய்க்கிறது அந்த மாதிரி எந்த வேலையுமே கிடையாது. ஜஸ்ட்டு சோறு மட்டும் இருந்தாலே போதும். நம்ம வத்தல் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், எனக்கு நல்லா திக்காக இருக்குது. நான் தண்ணி சேர்த்து அரைக்கலை. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா தண்ணியாக ஆகுத வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ தண்ணியாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாவு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவே நல்லா திக்கான பேட்டராக தான் இருக்குது. இன்னும் நான் 2-3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா தண்ணியாக கரைச்சி எடுக்கணும் நம்ம. அப்போ தான் உங்களுக்கு வடகம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சோறில் வடகம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த வடகமுமே செய்ய மாட்டீங்க. பழைய சோறு வடகம் மட்டும்தான் செய்வீங்க. இது நான் இன்றைக்கி வெயில் நல்லா அடிக்க அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வேட்டியில் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஊற்ற போகிறோம். நீங்கள் பிளேட்டில் இல்லை ஒரு கவரில் எதுலனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தெளிக்காமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணியில் முக்கிட்டு ஊற வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அதை மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் தண்ணி இதில் தெளிச்சாச்சு. கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால ஃபுல் வேட்டின்னு நினைக்காம கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சாச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வளையல் கொஞ்சம் இருக்குது. உங்களுக்கு ஷேப் எதுவும் வராது அப்படின்னா நீங்கள் சின்ன வளையலோ பெரிய வளையலோ, ஏற்கனவே நான் அந்த சைடு வடகம் காயப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த சைடு இந்த வத்தல் இதில் நினைக்க முடியாது இந்த வேஷ்டியை. அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி வளையல் எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சுருக்கேன். வளையல் இருந்துச்சுன்னா நீங்கள் வளையல் சேர்த்துக்கோங்க. வளையல் இல்லை அப்படின்னா நீங்கள் கைட்டே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஊற்றிக்கலாம். வளையல் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இல்லைன்னா நீங்கள் எப்படினாலும் கொஞ்சமாக கரண்டி வச்சு ஊற்றிக்கலாம். நான் அவ்வளோவுமே வளையல் வச்சு செய்ய போகிறது கிடையாது. அவ்வளோ வளையல் நம்மக்கிட்ட இருக்குது, இருந்தாலும் டைம் இல்லை. அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக வளையல் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வளையலுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பழைய சாதத்தில் இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வளையல் ஃபில் ஆகுத வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற்ற என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாவும் கொஞ்சம் விரிவு கொடுக்கும், வளையலை தாண்டி வெளியே போகாது. இந்த மாதிரி இதுவே கொஞ்சம் திக்னஸ் தான் இருக்குது. இல்லை இதோட திக்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி கூடுதலாக சேர்க்க வடகம் நல்லா பேப்பர் மாதிரி நல்லா மெல்லிஸாக வரும். நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை. இந்த மாதிரி நம்ம கடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி கூடுதலாக சேர்க்கணும்னா நீங்கள் இதோட நிறைய சேர்த்துக்கோங்க. வளையலில் தான் ஊற்றணும்னு கிடையாது. நீங்கள் வளையல் இல்லாமல் சும்மாவும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் வளையலை ஊற்றிட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே வளையல் இல்லாமல் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஊற்றி முடிச்சுக்கோங்க. இது காயறதுக்கு நமக்கு 2 நாள் ஆகும். நல்ல வெயில் அடிச்சிச்சினாலும் 1 நாள் ஆகும். அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் 2 நாள் காஞ்சிட்டு அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டில் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வடகமே செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வடகம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வளையல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள், வளையல் இல்லாமல் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே பாருங்கள், நான் வளையல் இல்லாமல் தான் ஊற்ற போகிறேன்.
இப்போ மீதி இருக்கிற மாவையும் நான் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உடனே வளையல் எடுக்க முடியாது. நம்ம வந்து காஞ்சிட்டுனா சில வளையல் தன்னாலே வந்துடும். அப்படி இல்லைன்னா தண்ணி தெளித்து எடுக்கிறப்ப எடுத்துக்கலாம். இப்போ வந்து மீதி இருக்கிற மாவையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதே ஸ்பூன்லேயே ஒவ்வொரு கரண்டி இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே சிலர் வந்து ரப் பண்ணி விடுவாங்க. இட்லிக்கு, தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மாவை ஊற்றிட்டு கொஞ்சம் சுற்றி விடுவாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் ஊற்றி எடுத்துட்டேன். வடகத்துக்கு மாவு அரைக்கிறத விட இந்த மாதிரி ஊற்றுற வேலை ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வடகம் மாவு அரைச்சி இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நம்ம வந்து ஊற்றுறதுக்குனே நம்ம வந்து ரெடியாக இருப்போம். அந்தளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஊற்றுறது. ரொம்ப அதிகமாக ஊற்ற முடியாது. ஓரளவு ஒரு 10, 20 ஊற்றுறப்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வடகம் ஊற்றுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா வடகம் ஊற்றி முடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வளையல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வளையல் இல்லாமலும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரம் காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா, காக்கா குருவி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வெயிட் எதுவும் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு கருப்பு கலர் துணி இல்லை கொடை ஏதாவது வச்சுக்கோங்க. எனக்கு வந்து காக்கா குருவி எதுவுமே வரல. ஆனால் பாதி அணில் சாப்பிட்டுடுச்சு. மீதி இருக்கிறது தான் நமக்கு சரி அணில் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டியதான். அணில் சாப்பிட்டதை விட கொறிச்சது தான் அதிகங்க பாருங்கள். அணில் கொறிச்சு எவ்வளோ அடம் போட்டிருக்கு அப்படின்னு பாதி வளையலோடு சேர்த்து கொறிச்சிருக்கு. நான் வந்து முந்தின நாள் ஒரு வடகம் போட்டிருந்தேன். அந்த வடகத்தை விட இந்த வடகத்தில் தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா அணில் நிறைய சாப்பிட்ருக்கு. பழைய சோறு தான் அதுக்கும் பிடிச்சிருக்கு போல். சரி வாங்க அப்படி சொல்லிட்டு நான் பார்த்தேன். சில வளையல் வந்து வந்துடுச்சு. இதெல்லாம் அணில் கொறிச்சு போட்டது தான் அப்படி கிடக்கு. சில வளையல் வந்து வரல அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா தண்ணி தெளித்து தான் எடுக்கணும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டுலாம் எடுத்தோம்னா வடகம் வந்து உடஞ்சிடும். இதில் பாருங்கள் பாதி வடகத்தை அணில் சாப்பிட்டுட்டு சரி மீதி இருக்கிறத நம்ம அடுத்த நாள் காய போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் 2 நாள் நல்லா காய போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டிக் ஆகிட்டு நல்லா அந்த துணியிலே நல்லா ஒட்டிக்கிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த வடகத்தை எடுத்துக்கோங்க. தண்ணி தெளிக்காமல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வராது. இல்லை வடகத்துக்கு மேலேயே நீங்கள் தண்ணி தெளிக்கனாலும் எடுத்துக்கோங்க. துணிக்கு பின்னாடி தான் தெளிக்கணும்னு கிடையாது. துணி நல்லா ட்ரை ஆகிட்டு அப்படிங்கிறதுனால வடகம் நல்லா ஈரமாக இல்லை. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலே உடனே வந்துடும். துணி நல்லா ஈரம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கவும் வரும். துணி ஈரம் எடுக்கலை அப்படின்னா வடகம் வந்து ரொம்ப ஸ்டிக்காக அப்படியே நின்றுக்கிடும். அதுக்கு மேலே வடகத்துக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வருதுன்னே. இவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான பழைய சோறில் வடகம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இது வந்து நல்ல ஈரம் இருக்கும் இந்த வடகத்தில். அதனால் இதையும் திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஃபேன் காற்றுல விட்டாலும் சரி, வெயில் அடிக்க நேரம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வெயிலில் காயப்பட்டாலும் சரி, எப்படினாலும் வடகத்தை வந்து காய வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த வடகம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஈரத்தன்மை இருக்கிறதுனால சீக்கிரத்திலே கெட்டு போயிடும். அதனால் இந்த ஈரப்பாதம் எல்லாம் போகிறதுக்கு திரும்பியும் நீங்கள் கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா காய வச்சு எடுத்துருங்க. பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வடகம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வேறு எதுவும் வடக ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா வடகம் கிடச்சிருக்கு. அதாவது நான் வந்து ஒரு 2 டம்ளர் அரிசி எனக்கு வந்து இவ்வளோ வடகம் கிடச்சிருக்கு. நல்ல சூப்பராக சர்க்கிள் ஷேப்பில் என்ன ஷேப்பில் ஊற்றுனமோ அந்தளவுக்கு நல்லா கிடச்சிருக்கு. இனிமேல் இதை வந்து காயப்படணும். இப்போ தான் எடுத்திருக்கோம். இனிமேல் இதை திரும்ப ஒரு வெயிலில் நான் என்ன செய்யப்படும் அப்படின்னா காயப்படப்பேன். வெயிலில் காஞ்சிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். நமக்கு இந்த ஈரத்தன்மை எல்லாம் போகணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலையும் காயப்பட்டாச்சு. வாங்க இந்த வடகம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். வாங்க எண்ணெய் நல்லா சூடாகணும். ஒரு வத்தல் போட்டு பார்த்துக்கோங்க. போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா மொத்த வத்தலையும் போட்டுக்கோங்க. நான் ஒன்று போட்டு பார்த்தேன் நல்லா சூடாகிடுச்சு. ரொம்ப சூட்டுலேயும் நம்ம வறுத்தோம் அப்படின்னா வடகம் வந்து கலர் மாறிடும். அப்புறம் டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் லைட்டாக சூடு இருக்கப்பவே ஒன்று செக் பண்ணி பாருங்கள். நல்லா பொரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் செய்யுங்க. பாருங்கள் இந்த வடகம் எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா அப்பளம் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நல்லா கலராகவும் இருக்குது. நம்ம வந்து வத்தல் சேர்த்ததுனால கலர் மாறும்னு நினச்சா அப்படிலாம் மாறவே இல்லை பாருங்கள். ரொம்ப சூப்பராக கலராகவும் வந்திருக்கு. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. நீங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணனாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எம்மியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க வடகம் பொரிச்சாச்சு. இது எப்படி கிறிஸ்பியாக இருக்குங்கிறதையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா கிராக் பண்ணி காமிக்கேன். சூப்பரான பழைய சோறில் செஞ்ச வடகம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு வடகத்தை எடுத்து காமிக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள்.
பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இதை இப்போது நம்ம கிராக் பண்ணாலும் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடுது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.